நம்ம அடுத்து பார்க்க போகிற ஒரு டிஷ் வந்து நான்வெஜ் டிஷ்ஷு. நான்வெஜ்ஜில் நம்ம ஃபிஷ் ப்ரிப்பரேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு வித்தியாசமான மீன் வறுவல். இதுக்கு வந்து நம்ம கொத்தமல்லி மீன் வறுவல் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கு முன்னாடி நம்ம இதோட தேவையான பொருட்களை என்னென்னு பார்த்துட்டு வருவோம். வஞ்சிர மீன் 250 கிராம், காஞ்ச மிளகாய் 15 நம்பர், குருமிளகு 10 கிராம், ஜீரகம் 10 கிராம், கொத்தமல்லி 50 கிராம், இஞ்சி 10 கிராம், பூண்டு 10 கிராம், முட்டை 1 நம்பர், எலுமிச்சம்பழம் 1 நம்பர், சமையல் எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இதோட தேவையான பொருட்களை பார்த்தோம். இதோட செய்முறை விளக்கம் என்னென்னா, நம்ம ஒரு சின்ன பேன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டு இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகா, ஜீரகம், மிளகு அதை நல்லா வதக்கிட்டு கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழையை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதில் போட்டு இதுலேயும் இந்த பச்சை கலர் நல்லா பிரைட்டாக வர வரைக்கும் வதக்குறோம். வதக்கிட்டு இதை வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டில் வந்து தேவையான அளவு உங்களுக்கு உப்பு, முட்டை இந்த மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். நம்ம ஏன் அந்த முட்டையை இந்த மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா, அந்த மீனில் தடவி குக் பண்ணும்போது இந்த மசாலாவோட மீன் வந்து நல்லா ஒட்டி வேகும்போது அதோட பிரியாமல் இருக்கும். அதுக்காக நம்ம அந்த முட்டையும் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபிஷ்ஷு நல்லா மசாலா தடவி ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு ஒரு ஃப்ளாட் பேனில் தவாவை எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதை 2 பக்கமும் நல்லா குக் ஆகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்து நம்ம இந்த கொத்தமல்லி மீன் வறுவலை நம்ம தயார் பண்ணலாம். இப்போ வாங்க இதுக்கு நம்ம இந்த மசாலா எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். கொஞ்சமாக மசாலா வதங்கிறதுக்காக ஆயில் போடுறோம். எண்ணெய் ஓரளவு சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த இஞ்சி, பூண்டு ரெண்டுத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்குறோம். அவ்வளோ வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஜீரகம், மிளகு இதையும் இதோடு சேர்ந்து வதக்கிக்கணும். ஓரளவு வதங்கினோடனே நம்ம இந்த குண்டு மிளகா தான் இந்த மசாலாக்கே காரம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை தான் வந்து நல்லா இந்த ஃப்ளேவர் கொடுக்க போகுது இந்த மசாலாவுக்கு. இந்த மசாலாவோடு சேர்த்து வதக்கிடணும். பாருங்கள், இது நல்லா வதங்கி நல்லா க்ரீன் டிஞ்ச் வருது. இதை நம்ம இதை அப்படியே எடுத்து தனி பிளேட்டில் வச்சுப்போம். இதை நம்ம அப்படியே நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக பண்ணணும். இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மசாலா தயாராகிடுச்சு. இதை அப்படியே நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிரும். இப்போ நம்ம அந்த மீனுக்கு அந்த கொத்தமல்லி மசாலா எப்படி ரெடி பண்ணுறது, எப்படி வதக்கி வச்சு அதெல்லாம் பார்த்தீங்க. அதை அப்படியே வதக்கண்டா நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைக்கணும்னு சொல்லியிருந்தேன். இது மாதிரி நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு இதை வந்து நம்ம ஒரு பவுலில் போடணும். இது கூட வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சோண்டு போடுறோம். அதுக்கப்புறம் இதில் முட்டையோடு இது செய்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதோட நல்ல இந்த கொத்தமல்லி ஃப்ளேவரோடு இந்த மசாலா ரெடியாக இருக்குது. இதில் நம்ம ஒரு பிஞ்ச் புளிப்புக்காக லெமன் ஜூஸ் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். இதை அப்படியே நம்ம மீன் மேலே தடவுறோம். இந்த மீனை நம்ம க்ளீன் பண்ணி ஏற்கனவே ரெடி பண்ணி தயார் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வஞ்சிர மீன் இதுக்கு மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவணும். பாருங்கள், எல்லாத்துலேயும் பட்டுச்சு. இதை அப்படியே நம்ம ஒரு 15 நிமிஷம் இந்த மசாலாவோடு சேர்த்து ஊற வைக்கணும். மசாலா நல்லா தடவிட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வைக்கிறோம். இது அப்படியே நம்ம ஒரு 15 நிமிஷம் இந்த மசாலாவோட ஊற வைப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஹாட் தவாவில் போட்டு குக் பண்ணி எடுப்போம். இந்த மசாலா போட்டு வச்ச மீன் ஒரு 15 நிமிஷம் நல்லா இந்த மசாலாவோட ஊறி அந்த
ஃபிஷ்ஷோட ஃப்ளஷோட நல்லா பெனிட்ரேட் ஆகி ரெடியாக இருக்குது. நம்ம தவாவை சூடு பண்ணிவிட்டு நம்ம இதில் இப்போது எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக தவாவில் எல்லா இடத்துலையும் போடுற மாதிரி ஊற்றிட்டு ஃபிஷ்ஷை தவாவில் போட்டு நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். தவா நல்லா சூடாக இருக்கணும். ஃபிஷ்ஷை நம்ம கொஞ்சமாக இந்த மீன் மேலையும் கொஞ்சம் எண்ணெய் படுற மாதிரி இதை போட்டு குக் பண்ணணும். மீன் இந்த ஷாலோ ஃப்ரைன்னு சொல்லுவோம் நம்ம இதை தவாவில் பண்ணுறது. இதில் வந்து எண்ணெய் கம்மியாக பிடிக்கும். அதே டைமில் ஃப்ரை பண்ணுறது மீன் வந்து நல்ல ஷேப்போடு க்ளீனாக வரும். அப்படியே எண்ணெய் எல்லா இடத்துலையும் போடுற மாதிரி வச்சுங்க. ஃபிஷ் இப்போது ஒரு சைடு நல்ல கலர் வந்துடுச்சு. இது நம்ம இப்போ அடுத்தது இன்னொரு சைடு குக் பண்ணுறதுக்காக திருப்பி போடுவோம். ஃபிஷ் நல்லா இது பாருங்கள், இது மாதிரி நல்ல கலர் வர வரைக்கும் ஷாலோ ஃப்ரைங்கில் குக் பண்ணி எடுக்கணும். எண்ணெயில் ஓரளவுக்கு போடுற அளவுக்கு பண்ணுங்கள். நல்லா குக் ஆகி வருது. மீன் ரெண்டு பக்கமும் இது மாதிரி நல்ல கலர் வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி நல்ல கருத்து போகாமல் பார்த்து இந்த பச்சை கலர் ஓரளவு அந்த க்ரீன் பீச் தெரிகிற மாதிரி வச்சுங்க. ஏன்னா ஓவர் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த பச்சை கலர் வந்து மறைஞ்சி ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் இல்லை டார்க் கலர் வந்துடும். அது வராமல் இருக்கிறதுக்காக ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணி நல்லா குக் பண்ணி இந்த பச்சை கலர் மாறாத அளவுக்கு குக் பண்ணி எடுங்க. அதே மாதிரி மைல்டாக இது மாதிரி கலர் வரலாம் உங்களுக்கு, இந்த க்ரில்லிங் கலர்னு சொல்லுவோம். பாருங்கள், இப்போது க்ரில் ஃபிஷ் கொத்தமல்லி மீன் வறுவல் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இப்போ இந்த கொத்தமல்லி மீன் வறுவல் பொரிஞ்சு ரெடியாக இருக்குது. இப்போ வாங்க நம்ம இதோட பிளேட் ப்ரெசன்டேஷன் எப்படின்றத பற்றி பார்ப்போம். இதுக்கு மேலே குக் பண்ணாதீங்க, கலர் மாறிடும். இந்த கலரே வந்து நமக்கு போதுமானதாக இருக்கும். இந்த ஃபிஷ்ஷு தயாராகி வந்துடுச்சு. இது பாருங்கள், கலரே உங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது. இது மாதிரி மீன் நீங்கள் பொரித்து நீங்கள் பரிமாறலாம். இந்த கொத்தமல்லி மீன் வறுவல் ரெடியாக இருக்குது. இதோட கார்னிஷ்காக 2-3 ஆனியன் ரிங்ஸ் இது மாதிரி அழகாக வச்சு நீங்கள் பரிமாறலாம். நம்ம இந்த கொத்தமல்லி மீன் வறுவல் எப்படி தயார் பண்ணுறது, அதோட பிளேட்டிங்கை பற்றியும் பார்த்தோம். பாருங்கள், ஒரு வித்தியாசமாக வந்திருக்கு. இதை வஞ்சிர மீனில் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த கொடுவா இது மாதிரி போன்லெஸ் ஃபிஷ்ஷாக கிடச்சிதுன்னா அதையும் இதே மாதிரி தான் பண்ணி இந்த ஃபிஷ்ஷில் நல்லா தடவி இது மாதிரி ஷாலோ ஃப்ரையில் பண்ணிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு வித்தியாசமான, அதேமாதிரி சாப்பிடும்போது கொத்தமல்லி ஃப்ளேவரோட மீன் வறுவல் உங்களுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.